தள்ளுங்க சார். இது எப்படி இங்க வந்துச்சு? என்னையா லிக்கர் பார்ட்டின்னு சொன்ன? இதுக்கு பேர் தான் லிக்கரா? சார் இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். இது எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். சார் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார். இல்ல பேபி, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வெறும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தான் ஏற்பாடு பண்ணேன். எந்த காலத்துல தப்பு செஞ்சவங்க தப்ப ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? யோ சார், இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். சார் நான் அந்த மாதிரி பையன் இல்ல சார். சார் இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. ப்ளீஸ் சார், நான் சொல்றது கேளுங்க சார். இதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன். யோ என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்திங்க. சார் 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 சிபி தம்பிக்கு ஒண்ணும் தெரியாது சார். நீ கூட தான் சார் தம்பி வந்தாரு. அவருக்கு ஒண்ணும் தெரியாது. இதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்கமா. யோ இழுத்துட்டு போங்கயா. போங்கயா. அதான் சொல்லிட்டீங்க சார். எனக்கு சம்பந்தம் இல்ல. என்ன சார் அரெஸ்ட் பண்றீங்க? இழுத்துட்டு வாங்க. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். வண்டியில ஏத்திங்கயா. சார் ஏத்திங்கயா. கேளுங்க சார். ஏத்துங்க சார். சார் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். யோ வண்டி அடியா. சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் சார் எல்லாம் உங்களாலதான். சார் சார் சொன்னா கேளுங்க சார். யோ கூட்டிட்டு வாயா. சார் வாங்க இறங்க. சார் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். பாப்பா உள்ள போய் பேசலாம். வாங்க. எல்லாம் தெரியுமா? சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க சார். வா சொல்றேல வா. சார் சார் சொன்னா கேளுங்க சார். என்ன விடுங்க சார். யோ உள்ள தள்ளுங்கயா. சார் சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். உள்ள போ. சார் உள்ள போங்கன்றேன்ல. சார் சார் சொல்றத கேளுங்க சார். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இருப்பா பாத்துக்கலாம். ஹலோ சொல்லு கேடி. தமிழ் நீ எங்க இருக்க? வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தமிழ். ஹலோ என்ன சொல்ற கேடி? ஹலோ கேடி கேக்குதா? ஹலோ கேடி சொல்லு, எனக்கு புரியல. தமிழ் நான் பேசுறது கேக்குதா? கேடி சொல்லு. தமிழ் வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சிபிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற? எதுக்கு கேடி? சிபி சார், சிபி சார். மா யாருமா நீ? ஏதோ உன் வீடு மாதிரி உள்ள வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. என்ன சார், ஏதோ அக்யூஸ்ட் மாதிரி அவர் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்கீங்க. அக்யூஸ்ட லாக்அப்ல வைக்காம கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? அவர் அக்யூஸ்ட்னு திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. 300 கிராம் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை வீட்டுல வச்சிருந்தவன அக்யூஸ்ட்னு சொல்லாம வேற எப்படிமா சொல்ல முடியும்? சார் அவர் போதை பொருளை பயன்படுத்தினதை நீங்க பாத்தீங்களா? முதல்ல மெடிக்கல் டெஸ்ட் எடுங்க. அப்படி அவரு யூஸ் பண்ணிருந்தா ரிப்போர்ட்ஸ்ல தெரியும்ல. அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுங்க. இந்த பாடம் எடுக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட ஆகாது. உங்க லாயரை வச்சு கோர்ட்ல பாத்துக்குங்க. சார் நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. என்னம்மா ஏதோ உலகத்துல இல்லாத நல்லவனை அரெஸ்ட் பண்ண மாதிரி நியாயம் பேசிக்கிட்டு இருக்க? போதை பொருளால சொசைட்டி எவ்வளவு கெட்டு போயிருக்கு தெரியுமா? பெரிய இடத்து பசங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு தப்பு பண்ணுவாங்க. உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை மிரட்டுவீங்களா? இந்த சவுண்ட் குடுக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எதுவா இருந்தாலும் உங்க லாயரை கூட்டு வந்து பேசிக்க. சிபி சார் நீங்க பயப்படாதீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இருக்கேன். கண்டிப்பா உங்களை வெளியே கொண்டு வருவேன். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல தமிழ். நான் எந்த தப்பும் செய்யல. ஜானுக்கு இதெல்லாம் தெரியுமா? இது வரைக்கும் ஜனாமா போன் பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மீடியாலயும் பேசிருக்கேன். இப்போதைக்கு நியூஸ் போட மாட்டாங்க. நான் இருக்கேன். ஜனாமா பேரு கெட்டு போக விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க.
தமிழ் கேடி தமிழ் சிஸ்டர் அத்தனை வெளியே எடுத்துறீங்களா? இல்ல, அவங்க லாயர் வச்சு பேச சொல்றாங்க. கேடி, என்ன ஆச்சு? என்ன நடந்தது? அதான் சொன்னேனே தமிழ், சம்யுக்தா தான் பார்ட்டின்னு சொல்லி சிபியை கூட்டு வர சொன்னா. இதுக்கு இடையில என்னென்னமோ நடந்துருச்சு. ஆனா இதுக்கும் சிபிக்கும் எந்த சம்பந்தமே இல்ல தமிழ். அப்போ சம்யுக்தா தான் கொண்டு வந்து வச்சிருப்பான்னு சொல்றீங்களா? சிபிக்கு இது மாதிரி பழக்கலன்னு சம்யுக்தாக்கு தெரியும். அவள் லிக்கர் பார்ட்டி மட்டும் தான் ரெடி பண்ணா. போதை பொருள் எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியல. சம்யுக்தா அதை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல தமிழ். அப்போ இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. யாரோ திட்டம் போட்டுதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. முதல்ல நம்ம அதை கண்டுபிடிக்கணும். தமிழ், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? மீடியாவை வர சொல்லிருக்கேன், லாயரையும் வர சொல்லிருக்கேன். மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து சிவி சார் நிரபராதின்னு முதல்ல நம்ம நிரூபிக்கணும். வாங்க சார். பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டேன் மேடம். மேடம், இப்ப கூட சிபி சார் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஏதோ நீங்க சொன்னதால இங்க வந்திருக்கோம். ஒருவேளை ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்தா இமீடியட்டா நாங்க லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்புறம் எங்க மேல வருத்தப்படக்கூடாது. அதுக்கு தேவையே இருக்காது. சிபி சார் நிரபராதின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல